ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 1 வீக் முடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் வந்தாச்சு. ஸோ ஜாலியா இருக்கீங்களா? கண்டிப்பா ஜாலியா இருங்க. என்னைக்குமே ஜாலியா இருந்தா தான் எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்மளோட லைஃப்ல நம்ம செய்யற செயல்களும் நல்லபடியா முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமே சந்தோஷமா செய்யும் பொழுது தான் அது பெரிய அளவுல சக்சஸா மாறும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியுமா? ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி சக்சஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒரு 10 டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கண்டிப்பா நம்ம மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல உங்களோட டார்கெட் எவ்வளோ, பப்ளிக்ல உங்களோட டார்கெட் எவ்வளோ, உங்க நேம், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் முக்கியமான வீடியோஸ் வர இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. என்னென்ன ஸ்டடி டிப்ஸ் பார்த்துருவோம். 10, 11, 12வது வகுப்பு மாணவர்களுக்கு படிப்பு குறிப்புகள், ஸ்டடி டிப்ஸ் இன் தமிழ். தினசரி படிக்கும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணி நேரமாவது படிப்பதற்கு பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். நேர நிர்வாகம் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பாடத்திற்கும் நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு படியுங்கள். இந்தந்த டைம்க்கு இந்தந்த போர்ஷனை படிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த போர்ஷனை கவர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் டைம் ஒதுக்கி ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எவ்வளவு நேரத்துல படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. பாடங்களை எழுதி பயிலுங்க. முக்கியமான பகுதிகளை மெயினா ஹிண்ட் எடுத்துட்டு அதை எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம் டைம்ல படிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சந்தேகங்களை உடனே கேட்டு தெளிவு பெறுங்க. நம்ம ஆசிரியர்கிட்டயோ இல்ல நம்மளோட நண்பர்கள்கிட்டயோ நம்மளோட டவுட்டை கேட்டு கத்துக்கிறது தவறே கிடையாது. வெறுமனே படிக்காதே, சுய சோதனை செய். வாரத்துல ஒரு நாளாவது நீங்க படிச்ச மொத்த பாடத்தையும் ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஸோ அந்த மாடல் டெஸ்ட் கண்டிப்பா நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்றது அப்ப உங்களுக்கு புரியும். பழைய வினாத்தாள்கள் பயிற்சி செய்யுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை எழுதி பார்க்கறது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். குழு படிப்பு முயற்சி செய்யுங்கள். குரூப் ஸ்டடி பண்ணுங்க. நண்பர்களோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீமா உட்காந்து எந்தெந்த கண்டென்ட்லாம் ரொம்ப டஃபா இருக்கோ அது எல்லாரும் சேர்ந்து படிக்கும் பொழுது டவுட்டை கிளியர் பண்ணி படிக்கும் பொழுது ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்க மைண்ட் மேப் தயார் செஞ்சு படிங்க. நீங்க மைண்ட் மேப் அப்படின்றது சின்ன ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பெரிய கிளாஸ்ல அதை நீங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய லெசனா இருந்தாலும் அதை ஷார்ட்டா மெயின் ஹிண்ட்ஸை வச்சு நீங்க பார்க்கும் பொழுது அந்த லெசன் ஃபுல்லா உங்களால ஈஸியா தயாராகிட முடியும். அது ரொம்ப நாளுக்கு மறக்காம ஞாபகத்திலையும் இருக்கும். மன அழுத்தம் இல்லாம ஓய்வும் உடற்பயிற்சியும் செய்யணும். டெய்லியும் கண்டிப்பா நல்ல தூக்கமும் அவசியம், சின்ன சின்ன எக்ஸசைஸும் அவசியம். ஸோ தூக்கம் இல்லாம முழுமையா படிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அவசியம் தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்கள் இலக்கை தெளிவாக வைத்திருங்க. நான் வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை கொண்டு படிக்கணும். நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் நிர்ணயம் பண்ணணும். அது இன்னும் ஒரு 7-8 மாசம் 10 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸோட டார்கெட்டா இருக்கக்கூடாது. இப்ப வரக்கூடிய மந்த்லி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதுல உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெற்றியை நீங்க எப்படி அடையணும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. கண்டிப்பா இந்த 10 டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லைக் பண்ணலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ.